வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை எக்ஸ்பைரி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நம்ம நேற்று மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்தபடி வேல்யூ எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கும். இதுபடி நீங்களே வேல்யூ போட்டிருக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நம்மளுடைய ப்ளூ லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல இருந்து ரெண்டாவது சப்போர்ட்டை தொட முடியாம மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பவும் ஓப்பன் ஆன பிரைஸை தொட முடியாம திரும்பவும் ஃபால் ஆயிருக்காரு. இதை நம்ம ஆப்ஷன் பிரீமியத்துல கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரீமியத்தை பார்த்துடலாங்க. நேற்று நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் 25,650 கால் 189க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் அதுபடி இல்லை. அங்க மார்க்கெட் நேற்றைய லோவை கட் பண்ணி தான் ஓப்பன் ஆனாங்க. அதனால மார்க்கெட் கால் சைடுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கல. இருந்த போதிலும் நம்மளுடைய பர்பிள் லைன்ல இருந்து ஒரு 20-30 பாயிண்ட் உங்களுக்கு கேப்சர் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த லைனுக்கு கீழே போனா மட்டும் மார்க்கெட்டை எப்பொழுதுமே ட்ரை பண்ணாதீங்க. அது மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க. 25,800 புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு மேல ஓப்பன் ஆனாரு. அதற்கு மேல 4 டார்கெட் கொடுத்திருக்காரு. அதுல இருந்து மார்க்கெட் ஆனது திரும்பவும் டவுன் ட்ரெண்ட் நேற்றைக்கு ஓப்பன் ஆன ஹைக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மேல போயிட்டாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட். ஆனா ஓவரால் இந்த கேப் அப் கேப் டவுன் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. ஏன்னா அங்க பெரிய மொமெண்டம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா பர்டிகுலர் டைம்ல அது கண்டிப்பா இங்க நடந்தே தீரும். அதனால ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இருந்தாலும் அந்தந்த சப்போர்ட் வேல்யூல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதான்னு பார்த்து அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே, நான் மேக்ஸ் வேல்யூ படி இன்னைக்கு எடுத்திருந்த ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா 25,550 காலும் 650 புட்டும் 118க்கு மேல யார் இருக்காங்களோ அவங்க தான் இன்னைக்கு ட்ரெண்டு. அதுபடி புட் ஆப்ஷன் சப்போர்ட் எடுத்துட்டு போறாரு. 186ங்கிற பிரைஸை தொட முடியாம கீழே விழுந்தாரு. அவரு இந்த லைனையும் பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துட்டு எகெயின் தன்னுடைய ஓப்பன் ஆன லைனுக்கு மேல ஓப்பன் பண்ணி வச்சுட்டாரு. க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால இன்னைக்கு மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாங்க. அதுக்கு நம்ம இன்னைக்கு வேல்யூஸ் பார்த்துருவோம். இது இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம். நான் இன்னைக்கு டேட்டா பேஸ் படி இந்த ஐடியல் பிரீமியம் காமிச்சிடுறேங்க. இன்னைக்கு ஐடியல் பிரீமியம் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24 ருபீஸுங்க. இந்த 24 ருபீஸ் அப்படிங்கிற பிரைஸ் சப்போர்ட் எடுத்தது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,700 புட்டுல சப்போர்ட் எடுத்தாரு. இது நீங்க இப்பொழுதைக்கு ட்ரை பண்ண வேண்டாம். நான் இது தனியா ஒரு குரூப் போடும்போது நான் சொல்லி தரேங்க. அந்த குரூப் நான் அது பெய்ட் வெர்ஷனா தான் பண்ணுவேன். நான் அதுக்கு எல்லாருக்கும் இது யூஸ் ஆகுங்க. இது ஏன் நான் ஓடிஎம் எடுத்து ஐடியல் பிரீமியமா எடுத்து கொடுக்குறேன். அந்த பிரீமியம் உங்களுக்கு மேக்சிமம் டார்கெட் எது வரைக்கும் போகலாங்கிறதையும் நம்ம அதுல மென்ஷன் பண்ணிடலாம். இப்ப 24 to 43 அப்படிங்கிற பிரீமியம் எக்ஸாக்டா 25,400 புட்ல நடந்தது. எகெயின் பாத்தீங்கன்னா 700 காலில் 24க்கு மேல வந்தாரு. திரும்ப 49 அப்படிங்கிற டார்கெட் வரைக்கும் போயிருப்பாரு. நமக்கு தேவை 43. இது கிடைச்சாலே போதுமானது. சரிங்களா? இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டுடைய ஐடியல் பிரீமியமோட பர்ஃபார்மன்ஸ். இது நிறைய ஸ்ட்ரைக்ல இன்னைக்கு ஆனா இந்த பிரைஸ் ரியாக்ட் பண்ணியிருந்தது. 25,600 புட் கூட அந்த மாதிரி தான் இருந்தாருங்க. 600ல 25,500 புட் பார்க்கலாம். 500 புட் இது எண்ட் ஆஃப் த டைம்ல 24 to 43ங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரேடா இனிஷியேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். மார்னிங் ட்ரேட் பிடிக்கிறதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் நீங்க யோசிங்க. அதுவே போதுமானது. சரிங்களா? ஸோ இதை நான் அதை பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம அது சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க பேங்க் நிஃப்டி என்ன லாட் சைஸ்ன்னு. அது 30 அப்படிங்கிற குவான்டிட்டியில் இருக்குங்க. அதனால அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல இந்த பிரீமியம் லெவலை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 1 வீக் நீங்க ட்ரைனிங் எடுங்க. நான் இதை பத்தி டீட்டெயிலா சொல்றேங்க. சரிங்களா?
24 நான் எதுக்காக இந்த பிரீமியம் வேல்யூ அப்படிங்கறது கொண்டு வரேன் அப்படின்னா ஓடிஎம்லயும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ நான் இந்த மணில 100 ரூபாயில வாங்குற பிரீமியம் 200 ரூபாய் வரைக்கும் நம்மளால வச்சிருக்க முடியுமான்னு கேட்டா முடிய வாய்ப்பு இல்லை. ஸோ ஆனா 25 ரூபாய் பிரீமியத்தை 40 ரூபாய் வரைக்கும் வச்சிருக்கிறதுக்கு கட்ஸ் இதுதான். ரொம்ப ஷார்ட் பீரியட். இதே அமௌண்ட் 2 லாட் உங்களுக்கு ரிஸ்க் எடுத்தாலும் ரிவார்டு உண்டு. ஸோ அந்த பிரீமியம் விலை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஓகேங்க. இது வந்து நான் இப்போதைக்கு பேக் டெஸ்ட்ல வச்சிருக்கிறேன். ஒரு 1 வீக் அதை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம நாளை மார்க்கெட் பார்த்துடலாம். இன்னித்த இண்டிகேட்டர் கூட நான் ஒரே நிமிஷம் காமிச்சிடுறேங்க. ஒரு 4 இண்டிகேட்டர் மட்டும் நான் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். இப்போ 2 பிரீமியமும் இதுல வந்து நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். இந்த பிரீமியம் படி பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா யார் யார் இதுல சஸ்டெயின் ஆயிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா 600 புட் ஆப்ஷன் வந்து 90 ருபீஸ்ல சப்போர்ட் எடுத்து 140 வரைக்கும் போயிருக்காருன்னு எடுத்துக்கலாம். இவர் 90ல ரிஜெக்ஷன் ஆகுறாரு. அதுக்கு கீழே இருந்து ரிஜெக்ஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இவர் வந்து கீழே தான் இறங்குறாரு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்றாரு. இவர் கீழே இறங்கி வந்தாலும் 25,550 புட் கால் ஆப்ஷன் எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா 55 ரூபாயில சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பவும் இவர் எவ்வளவு தூரம் போயிருப்பாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு 125 வரைக்கும் போயிருக்காருன்னு எடுத்துக்கலாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இண்டிகேட்டருங்க. வேல்யூஸ் அதுவே டிராப் பண்ணி கொண்டு வந்துடும். நீங்க எந்த லைன்ஸும் போட தேவையில்லை. சரிங்களா? பிரைஸ் மட்டும் நீங்க மார்னிங் வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இதை ஷோ பண்ணா போதும். இதை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சா போதுமானது. இதே மாதிரி இது வந்து நான் எப்போ யூடியூப்ல சொல்லக்கூடிய லெவல்ஸ் வந்து உங்களுக்கு பிளாட் ஆகி அதுவே வந்துருங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகுதான் வரும். என்னென்ன ஸ்ட்ரைக் பிரீமியம் எந்த ப்ரைஸ் எடுத்தீங்கன்னாலும் இந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணீங்கன்னா என்ன எக்ஸாக்ட் ப்ரைஸ் அப்படிங்கறத சொல்லிடும். இது ப்ரீவியஸ் டே ஹை, அங்கிருந்து உங்களுக்கு டார்கெட் ஆனது எக்ஸாக்டா எல்லாமே நடந்திருக்குங்க. இது ஓடிஎம் இருந்தாலும் சரி எல்லா விலையும் அவரே கொடுத்துருவாரு. இது ஒரு ஒன் ஆஃப் த இண்டிகேட்டருங்க. இது போக உங்களுக்கு பிரைஸ் பிளாட் பண்றது பாக்குறீங்க அப்படின்னா இது ஒரு ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரைஸ் பிளாட் பண்ணிடும். எந்தெந்த இடத்துல இதுக்கு வந்து நீங்க என்ட்ரி கொடுத்தது அப்படின்னா நீங்க தாராளமா எடுக்கலாம். எடுத்தா இது எஸ்எல் ஹிட்டுங்க, பார்த்தா தெரியுது. எப்பவுமே 7 பாயிண்ட் வச்சுக்கலாம். நான் 6 சொல்லுவேன். லாட் சைஸ் 65 மாறினதுனால நீங்க 7 பாயிண்ட் இதுக்கு தாராளமா வைக்கலாம். இது வந்து எஸ்எல் ஹிட்டா தான் நீங்க எடுத்துக்கணும். எகெயின் அந்த பிரைஸ்லயே தான் பிளாட் ஆகும். இது வந்து 7 பாயிண்ட் ஹிட் ஆகாம ஃபர்தரா வந்து 77 வரைக்கும் நமக்கு தாராளமா எதிர்பார்க்கலாம். 78 டார்கெட் ஹிட்டுங்க. 10 பாயிண்ட் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். இங்க 63ல பிளாட் ஆயிருக்கு. இதனுடைய ஹை 72. இது 10 பாயிண்ட் கொடுத்துருப்பாரு. இது 71ல பிளாட் ஆயிருக்கு. 81 போனாதான் அது வந்து ப்ராஃபிட்டா எடுத்துக்க முடியும். இது எஸ்எல் ஹிட்டா தான் எடுத்துக்க முடியும். 74 71 டு உங்களுக்கு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட்ங்கிறப்ப எஸ்எல் ஹிட் ஆகல. திரும்பவும் 76ல பிளாட் ஆச்சு. மார்க்கெட் வந்து நல்லாவே ரேலி ஆயிருப்பார். ஸோ இதே ஆப்ஷனை வந்து நீங்க புட் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து லோயர் லோவையே எடுத்துட்டு வந்துருங்க. எந்த இடத்துல லோ வச்சாலும் பிளாட் பண்ணிடும். இது வந்து பாத்தீங்கன்னா 125ல என்ட்ரி கொடுத்தாருன்னா 135 போகணும். 141 கொடுத்துட்டாரு. 117 என்ட்ரி கொடுக்குறாரு. 127 போகணும். அடுத்தது 145 போயிட்டு வந்துட்டார். இங்க 108 கொடுத்துருக்காரு. 118 டார்கெட்டுங்க. இது வந்து 128 போயிட்டு வந்துட்டாரு. 105ல பிளாட் ஆகுறாரு. இங்க வந்து 123 வரைக்கும் டார்கெட்டுங்க. இது எஸ்எல் ஹிட்டுங்க. 110ல கொடுத்துருக்காரு. ஓவராலா இந்த இடத்துல எஸ்எல் ஹிட். நீங்க 8 டிசிப்ளினா வெளியில வந்துடணும். திரும்ப நம்ம போய் ட்ரை பண்ணக்கூடாதுங்க. மார்க்கெட் திரும்புற இடங்களெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இது பிளாட் ஆயிடும். சரிங்களா? இது வந்து ஒரு பிரைஸையும் பிளாட் பண்ணி கொடுத்துரும். இங்க நீங்க எதுவுமே நீங்க செய்ய வேண்டியதில்லை. சரிங்களா? இது வந்து ஒரு ஆஃப் த சிஸ்டம். ஒரே நிமிஷம். இதுல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நல்லா இருக்கும். இது வந்து எந்தெந்த இடத்துலாம் வந்து கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பிளாட் பண்ணி கொடுத்துரும். இது சூப்பரா வேலை செய்யும். இது ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர். இதுல வந்து
இங்க பாத்துக்கலாம். ஏன்னா நம்ம பார்த்தா ரெண்டு சைடும் பார்க்கணுங்க. லோயர் லோல என்ட்ரி எடுத்து கொடுத்தாதான் அது நல்ல சிஸ்டம்ங்க. இந்த இடத்துல எஸ்எல் ஹிட்னு தான் எடுத்துக்கணும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா நீங்க வந்து 7 பாயிண்ட்ஸ் எஸ்எல்ல மட்டும்தான் இருக்கணுங்க. ஆனா நீங்க வந்து 10 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மினிமம் நான் சொல்றது. இது லோயர் லோல மட்டும்தான் என்ட்ரியே கொடுக்குங்க. புரியுதுங்களா? எந்த இடத்துல கொடுத்தாலும் டார்கெட் கொடுக்காம வர மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர்ஸுங்க. நான் வந்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல இதை பத்தி நான் ஒரு தனி வீடியோ போட்டு நான் தரேங்க. சரிங்களா? யாராவது தேவைன்னா நீங்க இப்போதைக்கு சொல்லுங்க. ஆனா இதுக்குமே நான் சொல்லி கொடுத்துதான் நான் இதை கொண்டு வர முடியும். யாராக இருந்தாலும் சரி. நம்ம உடனே வந்ததும் நம்ம இதுல எடுத்தோம் பார்த்த உடனே வந்து சம்பாதிக்க முடியாதுங்க. கொஞ்சம் லெவல கத்துக்கோங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர். இது வந்து கிளியர் பயாஸ் என்னங்கிறத ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிடும். எது வரைக்கும் போனா நம்ம வந்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம், அல்லது இது வந்து மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த இண்டிகேட்டர் நமக்கு ஷோ ஆகும். கரெக்டா எக்ஸாக்டா 79ல மார்னிங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருப்பாரு. திரும்ப இந்த லைனுக்கு மேல போக முடியாம ரிஜெக்ஷன் ஆகி கீழே விழுகிறாரு. ஸோ இங்கே பிளாட் ஆயிரும். எல்லா ப்ரைஸுமே இங்கேயே பிளாட் ஆயிரும். இதே 95ல இவர் சப்போர்ட் எடுக்கிறாரு. எடுத்தா இதுக்கு மேல பிளாட் ஆகல. பட் இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் இந்த ட்ரெண்ட் தான் ஃபாலோ ஆகும். அதை மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க. சரி, நாளை மார்க்கெட் பார்த்துடலாம். நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஜோன்ல தான் இருக்காரு. இன்னும் வந்து 25,512 உடைச்சா மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து நான் முன்னாடியே சொல்லி இருக்கிறது தான் 300 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதை உடைக்க முடியாத வரைக்கும் இன்னும் லோயர் லோ ஃபார்ம் ஆகலைங்க. 473 இதுக்கு முன்னாடி ஒரு லோ வச்சிருக்கு. இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோ 494. இந்த லோ 512க்கு கீழேன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஃபாலாவே வந்து ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்பொழுதைக்கு மார்க்கெட் அந்த சைடுக்கு வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்பொழுதைக்கு மார்க்கெட் இன்னும் பாசிட்டிவா இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. பார்ப்போம். எதுவுமே வந்து கன்ஃபார்ம் இல்லை. ஸ்டே ஆன் வேல்யூஸ். நாளைக்கு எக்ஸ்பைரி. எப்பவும் அதே மாதிரி நாளைக்கு ஓப்பன் வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த ஹைக்கு மேல ஓப்பன் கிடைக்குது அப்படின்னா இன்னைக்கு ஹை வந்து 25,653ங்க. இதுக்கு மேல ஒரு ஹை மேல ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரைஸ் வரைக்கும் வந்து சஸ்டெயின் பண்ணி மேல போனா மார்க்கெட் அப் ட்ரெண்டுங்க. கீழே வருதுன்னு அவசரப்பட்டு புட் ஆப்ஷன் பை பண்ணாதீங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்துதான் திரும்பவும் மேல போகணும். இதுதான் நாளைக்கு இருக்கக்கூடிய ரூல். ஒருவேளை அப்படி வரும் பொழுது ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. மார்க்கெட் வந்து இந்த ஹை இதுங்க. ஓப்பன் வந்து இந்த ஹைக்கு மேல கிடைக்குது அப்படின்னா இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்து திரும்பவும் கீழே வரைக்கும் வந்துட்டு வரும் பொழுது நீங்க வெயிட் பண்ணி புல் பேக் கிடைச்சது அப்படின்னா அப்சைடு ரேலியை பாருங்க. ஒருவேளை திரும்பவும் ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த இடம் டிசைடிங் ஃபேக்டரா வச்சு இந்த க்ளோஸ் பிரைஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். 550க்கு கீழே இறங்குச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்க புட் ஆப்ஷன் பை பண்ணணும். ஃபர்ஸ்ட் போற ட்ரெண்டை எப்பவுமே எக்ஸ்பைரியில டக்குன்னு இறங்கிடாதீங்க. பிரீமியம் புட் ஆப்ஷன் கிடைக்குதுன்ட்டு புட் ஆப்ஷன் எடுத்து ஹோல்டு பண்ணாதீங்க. ஒரு ட்ரெண்ட் போகுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி திரும்ப ஏதாவது ஒரு கரெக்ஷன் ஆகி புல் பேக் ஆகுதான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா நீ February 1 வருதுனால ஏதாவது ஒரு நியூஸை கொண்டு வந்து மேல கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா நாளும் வந்து டவுனாவே இருக்கு அப்படிங்கிறதுனால எடுத்த உடனே புட் ஆப்ஷன்லாம் ட்ரை பண்ணாதீங்க. மார்க்கெட்டை ஒரு 10 ஓ கிளாக் வரைக்கும் மினிமம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அது ரொம்ப நீங்க ஒரு ரூலாவே வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த இடம் வந்தது அப்படின்னா ஓப்பன் இந்த இடத்துல இருந்தா அதுக்கு மேல ஓப்பன் ஆனா அப்படியே போயிடாது. திரும்ப கரெக்ஷன் ஆகி மேல போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்படி வரும் பொழுது நீங்க பையிங் ஆப்ஷன் இருக்குமான்னு பாருங்க. புட் ஆப்ஷனை எப்பொழுதுமே பிளைண்டா எடுக்காதீங்க. ட்ரெண்ட் நோக்கி போக பாருங்க. ஒருவேளை இந்த இடத்துல இந்த 550க்கு கீழே இறங்குது அப்படின்னா அல்லது இந்த லோவை கட் பண்ணா மட்டும் புட் ஆப்ஷன் போங்க. இனிமேல கொஞ்சம் அவசரப்பட்டு புட் ஆப்ஷன்ல டக்குன்னு இறங்கிடாதீங்க. சரிங்களா?
ஏன்னா இந்த லோவை வந்து இன்னும் கட் பண்ணல. இந்த கட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரீ ஃபாலா விழுகலாம், 300 வரைக்கும் போகலாம். அது நாளைக்கே இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது, பார்த்துக்கலாம். ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நாளைக்கு மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 42 பாயிண்ட்ஸ்னு இருக்கும். நாளைக்கு ப்ரீமியம் லெவல்ஸ் கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ப்ரீமியம் 550ல ஈக்குவல் ப்ரீமியம் 59 ருபீஸ்ல இருக்காங்க ரெண்டு பேரும். இந்த 59ல 25,550 கால் 102க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. 550 புட் ஆப்ஷன் 64க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இந்த பிரைஸ்ல எந்த இடத்துலயாவது ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆப்போசிட்ல சப்போர்ட் எடுக்கும்னு அர்த்தம். அந்த பிரைஸ்ல நான் இப்போ இந்த இதுல நிறைய லைன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு பல லைன் எடுத்துட்டேன். அது தேவைப்படக்கூடாது, ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் பண்ணிக்குவீங்க அப்படின்ட்டு நிறைய லைனை வந்து டிராப் பண்ணல. இதுக்கு ஓப்பன்ல இதுக்கு மேல இருக்கக்கூடியதுல இருக்கலாம், பட் இன்சைடு பார்ல நிறைய லைன் இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். ஸோ ஹை லோ இதுதான் வந்து நான் இன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட்டுடைய டிசைடிங் வேல்யூ. அதே போலதான் இந்த சைடு வச்சிருக்கிறேன். டிசைடிங் பிரைஸ் மட்டும் இருந்தா போதுமானது. சரிங்களா? அப்ப 65 ரூபாய்க்கு மேல இருந்தா புட் ஆப்ஷன் போக வாய்ப்பு இருக்கலாம், அப்படிதான் எடுத்துக்கணும் நீங்க. கால் ஆப்ஷன் 102க்கு மேல போய் டச் பண்ண கூடாதுங்க. இதுக்கு மேல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சா மட்டும் கால் ஆப்ஷன் பத்தி யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. பட் இந்த இடத்துக்கு கீழே மேல, அதாவது இந்த லோவை கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த எந்த வேல்யூக்கு போகாதீங்க. நான் ஃபைனல் சப்போர்ட் தான் நான் கொடுத்துருக்கிறேன். ரெண்டு சைடு இதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? லோவை கட் பண்ணிட்டா ரெண்டு பக்கம் ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் அவசரப்படாம ட்ரேட் பண்ணுங்க லோவை கட் பண்ணும்போது. இந்த பிரைஸ் தெரிஞ்சா போதுமானது. இதே போல இந்த மணில ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்றேன். 25,650 காலுங்க. சாரி, இது நேற்று கொடுத்த லெவல்ஸ். ம் 25,450 கால் வந்து 150 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இதுக்கு ரெண்டு சப்போர்ட் வேல்யூ மட்டும் நான் கொடுத்துருக்கேன், நிறைய போடல, பார்த்துக்கோங்க. இதே போல 25,650 புட் ஆப்ஷன் வந்து 116 ரூபாயை தாண்டும் பொழுது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுக்கும் ரெண்டு சப்போர்ட் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கேன். ரெசன்ஸ் வேல்யூ உங்களுக்கு தெரியும், டார்கெட் பிளேஸ் அது. அதனால அந்த பிளேஸ் வரும்போது இங்க சப்போர்ட் எடுத்தா பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ் ரெண்டு ப்ரீமியம் கொடுத்துருக்கிறேன். ஒன்னு அட் த மணி ப்ரீமியம், லோ ப்ரீமியம்ல எப்படி பை பண்ணணும், அதே போல இந்த மணில ட்ரேட் பண்றவங்களுக்கு இந்த ஸ்ட்ரைக் யூஸ் ஆகும். சரிங்களா? அதனால எப்பொழுதுமே ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. மற்ற ப்ரீமியம்லாம் உங்களுக்கு தேவைப்படாது, பார்த்துக்கலாம். நாளைக்கு எக்ஸ்பைரி நிஃப்டி 42 பாயிண்ட்ஸ்ங்கிற ரேஞ்சில் நாளைக்கு இருக்கும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.